செமிஃபைனலுக்குள்ள யாரு உள்ள வெளியே என்று எதிர்பார்க்கப்பட்ட இன்னைக்கு மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி வெஸ்ட் இண்டீஸை ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் ஆரம்பம் முதலே நல்லா விளையாடுங்க. முக்கியமா இந்த 3 பேர் நல்லா விளையாடி சூப்பரா பண்ணாங்க. இடையில வந்த பூம்ரா நான் இருக்கட்டான்னு சொல்லி ஒரே ஓவரில் 2 விக்கெட்டை எடுத்தாருங்க. அதுக்கு இடையில ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு கம்பீர் கிட்ட இருந்து. உடனே ஹர்தீப் சிங் கிட்ட பாலை கொடுத்தாங்க. ஒரே ஓவரில் 25 ரன்னை கொடுத்துட்டு போனாருங்க. மொமெண்டமே மாறி போச்சு. 119 195க்கு வந்துருச்சு. இந்தியா 196 அடிச்சா வின்னு என்ற லக்கோடு ஆடும்போது வழக்கம் போல அபிஷேக் சர்மா ஏமாத்தினாரு. கூடவே இஷான் கிஷனும் ஆளுக்கு 10 ரன்ல ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நம்ம சேட்டம் கேரளத்து சேட்டம் விடவே இல்லைங்க. அவர் ஒரு பக்கம் சூப்பரானாரு. திலக் வர்மாவும் நல்லா கம்பெனி கொடுத்தாருங்க. இதன் மூலமா நம்ம சஞ்சு ஒரு சூப்பரான 50 போட்டாருங்க. அதோட விடாம மேட்சை லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு 97 ரன் அடிச்சு 4 பால் மிச்சம் வச்சு இந்தியாவை ஜெயிக்க வச்சு இந்தியாவை செமிஃபைனலுக்கே அனுப்பிட்டாருங்க. உங்களுக்கு இந்தியாவோட வெற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாம்சனோட ஆட்டம் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.